السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن الحمد لله ونحمده ونصلي على رسول الكريم. பெற்றோர் மடியில் மனிதன். அமானத் வாழ்க்கை. அமானிதம் என்றால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கும் செல்வம், பொருளாதாரம், கல்வி, அந்தஸ்து, நேரம், சிந்தனை இவை அனைத்தும் இறைவனிடமிருந்து நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அமானித பொறுப்பாகும். நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதரும் தனக்கு வழங்கப்பட்ட இந்த அமானிதத்தை எவ்வாறு பயன்படுத்தினான் என்று கேள்விகள் கேட்கப்படுவான். பெற்றோர் மடியில் மனிதன். இவ்வுலகில் ஒவ்வொரு குழந்தையும் இறைவனை நம்பும் இயல்புடனே பிறக்கின்றன. ஆனால் அதன் பெற்றோர்கள் அக்குழந்தைகளை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ மாற்றுகின்றனர். பிள்ளைகள் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என இஸ்லாம் கூறுகிறது. ஒரு குழந்தை தன் பெற்றோரிடமிருந்தே ஈமான், ஒழுக்கம், மனிதத்தன்மை இவை அனைத்தையும் கற்கிறது. மனிதன் உருவாகும் இடம் பெற்றோரின் மடி என இஸ்லாம் சொல்கிறது. மனிதன் மனிதனாக மாறும் முதல் இடம் பள்ளி அல்ல, சமுதாயம் அல்ல, பெற்றோரின் மடியே. ஒரு பிள்ளை நல்ல மனிதனாக மாறினால் அதற்கு காரணம் பெற்றோர் மடி. கெட்ட வழியில் சென்றாலும் அதற்கும் முதற் காரணம் பெற்றோர் மடிதான். பெற்றோரின் மடிதான் மனிதனுக்கு முதல் பள்ளி, முதல் மதர்சா, முதல் பயிற்சி மையம். அங்கேதான் அவர்கள் பேச கற்கிறார்கள், நடக்க கற்கிறார்கள், நல்லது கெட்டது எதுவென்று அறிகிறார்கள். ஒரு குழந்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அமானத் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், உங்கள் சொத்துக்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு சோதனைதான். அன்பும் கருணையும் இல்லையெனில் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக உருவாக மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளிடம் மிகவும் அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்வார்கள். ஒரு மனிதர் சொன்னார், எனக்கு 10 பிள்ளைகள், நான் ஒரு பிள்ளையை கூட ஒரு தடவை கூட முத்தமிட்டதில்லை என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உன் உள்ளத்தில் இருந்து இரக்கத்தை எடுத்து விட்டான் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று புகாரியில் இடம்பெற்றுள்ளது. அன்பு இல்லாத பெற்றோர் மடி மனிதத்தன்மை இல்லாத மனிதனை உருவாக்கும். பெற்றோர் மடி சீராக இருந்தால் இந்த சமூகமும் சீராகும். அல்லாஹ் நமக்கு அளித்த அமானிதத்தை பாதுகாக்க பெற்றோராகிய நாம் நமது அமானித பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். அதேபோல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். பெற்றோர்கள் முதுமை அடையும் போது அவர்களை பராமரிப்பது ஒரு மனிதனின் சொர்க்கத்திற்கு செல்லும் எளிதான வழியாகும். அவர்களின் மடியில் வளர்ந்த மனிதன் அவர்களை வயதாகும் போது அவர்களை கண்ணியப்படுத்தாவிட்டால் அவன் இழிவடைவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், உமது இறைவனை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கிறான். ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஜிஹாத் செய்ய அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது பெற்றோர்களில் யாரேனும் ஒருவர் உயிருடன் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம் என்றார். அப்பொழுது நீ அவர்களுக்கு போய் சேவை செய், அதுதான் உன்னுடைய ஜிஹாத் என்றார்கள். பெற்றோர்கள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானத். அவர்களை பேணி வாழ்வது இஸ்லாத்தின் ஒரு பகுதியாகும். பெற்றோரின் திருப்தியில் அல்லாஹ்வின் திருப்தி இருக்கிறது, பெற்றோரின் கோபத்தில் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது. இஸ்லாமில் பெற்றோர் மடியில் வாழ்ந்த மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் பெற்றோரின் அன்புடனும் பாசத்துடனும் கவனித்துக் கொள்வது மிகச் சிறந்த அமலாகும். பெற்றோர் மடியில் மனிதன். அமானத் வாழ்க்கை. இது அடிப்படையில் பெற்றோர் நமக்கு அளித்த அரவணைப்பும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் ஒரு அமானிதம் என்பதை உணர்த்துகிறது. இதை விளங்கி நடக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் மீதும் அருள் புரிவானாயாக. ஆமீன்.
Bismillahirrahmanirrahim. Subhanakallahumma wa bihamdika asyhadu an la ilaha illa anta nastaghfiruka wa natubu ilaik. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.